எங்க தலைவருக்கு சும்மா அந்த அறிக்கை விடுறது, இந்த ட்விட்டு போடுறது, திடீர்னு வந்து ரோட்ல ஒரு போர்டை பிடிச்சிக்கிட்டு இந்த போராட்டம்னு சொல்லிட்டு செட்டிங் பண்றதுலாம் பிடிக்காது. நீ இந்த தேர்தலில் தானே ஜெயிச்சுக்கிட்டு இருக்க, அதனால தானே இந்த ரவுடிசம். அந்த தேர்தலையே உன்னை இறக்குறேன் பாரு, எப்படிலாம் வச்சு 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 மக்களை ஓட்டு போட வச்சு, தப்பா நினைச்சுக்காதீங்க, மக்களை ஓட்டு போட வச்சு உங்களுக்கெல்லாம் ரிட்டையர்மெண்ட் கொடுத்து உங்களுக்கெல்லாம் எந்த ஜெயில் வாழ்க்கையை பார்க்க வைக்கணுமோ அங்கேயே உங்களை நிரந்தரமா அனுப்புறதுக்கு முடிவெடுத்தார். அதுக்கு தான் சொன்னாரு, 1962 இருந்து சென்னை எப்பயுமே யாரோட கோட்டையா இருக்கு? திமுகவோட கோட்டையா இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனா அதிமுகவுடைய தலைவர்கள், ஏன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கூட, ஏன் அம்மா கூட சென்னையில் அதிகமாக நிற்க மாட்டாங்க, ஆர்கே நகர்ல கடைசியா நின்னாங்க. அந்த அளவுக்கு சென்னை கோட்டை கோட்டைன்னு கோட்டைன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. அதுக்கு தான் பெரம்பூர்ல முதல் மீட்டிங் இல்ல வட சென்னைக்கு சேகர் பாபு அண்ணன் ஒருத்தர் இருக்காரு. இல்லைங்க அண்ணன் சேகர் பாபு அண்ணன் படிச்ச ஸ்கூல்ல இங்க ஹெட் மாஸ்டர் VS பாபு வந்திருக்காரு. அதுக்குதான் நம்ம தலைவர் இறக்கிட்டே இருக்காரு. நீ எதெல்லாம் கையில் எடுப்பியோ அண்ணன் பேசும்போது பாருங்க, வட சென்னையோட பாச பேச ஆரம்பிச்சாரு. நமக்கு அந்த பாச புரியாது. பொதுச்செயலர் பாச சொன்னாங்க, நீங்க உத்தரவு கொடுன்னு நான் பாத்துக்கிறேன்னா சேகர் பாபு புரியும், பாத்துக்கிறேன்னா என்ன மீனிங் அப்படின்னு. நம்ம அறவழியில தான் போறோம். நீங்க எந்த பொருள் எடுக்கிறீங்களோ அதே பொருள் எடுக்கிறதுக்கு நம்ம வேஸ்ட் பாபு தெரியும்.